சா 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 ரி சரி ச பா மம கா கா த சரி பா பா. இப்போ சென்னையில் ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தப்போ தெரிஞ்சவங்க மூலமாக பேசி சித்ராமாவை பார்த்தேன். அது வடிவு கரிசி மேம் வர்றாங்கன்னு சொன்னதுமே யூனிட்டில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னதுமே நான் எதிர்பார்த்தேன் கோபிநாத் சார் தான் வந்து தர போகிறாருன்ட்டு. அவர் தான் வந்து ப்ரைஸ் தந்தார். ஏன்னா சினிமா வந்து கொஞ்சம் டவுன் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போல்லாம் ரொம்ப மெதுவாக நீங்கள் என்ன பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுங்கன்னு ரொம்ப குவைட்டாக தான் பேசிட்டாங்க. இப்போது வாய்ஸ் வர வர கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வருது. அதனால சிங்கிங்கில் இருக்க அந்த இது போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருந்தப்போ கூட அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. பேசலாம் அப்படின்றப்போ அங்கே இருக்க அந்த மேனேஜர்ஸ் அவங்களாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நான் போகலான் இருந்தோம். நானும் ஃப்ரெண்டும் வந்து வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கப்போ தான் என்னோடய பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபில்மி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். ட்ரெண்டிங் செலிபிரிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் கோகுல கண்ணன். இந்த இளம் வயதிலேயே இசை நிகழ்ச்சிகளில் பிரபலமானதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து படிப்பு நடிப்புன்னு பிஸியாக இருக்கார். அவரோட அனுபவங்களை நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் கோகுல். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நம்ம இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ நிறைய இசை நிகழ்ச்சிகளில் பாடிட்டு இருக்கீங்க. அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? இசை நிகழ்ச்சியில் பாடுனது சின்ன வயசுலேருந்து நான் பாடிட்டு தான் இருக்கிறது. மேடையில் பாடுறது, அம்மா ஏதாவது கோயில் கூட்டு போனாங்கன்னா சாமிக்கிட்ட பாடுறது, அந்த மாதிரி இருக்க ஒரு டைம் வந்து அந்த சித்ரா அம்மாவோட ரெக்கார்டிங் இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. இளையராஜா சார் இவங்கலாம் யார் அப்படின்னு மம்மிக்கிட்ட கேட்குறப்போ, இவங்கலாம் ஒரு மியூசிக்கில் வந்து இன்டெலிஜென்ட்டானவங்க, மியூசிக்கில் ரொம்ப உயரத்தில் போனவங்க, அந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு அப்படி சொல்லி அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே அதை ஊக்கம்போத்தி அவங்களோட சப்போர்ட் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் அப்புறம் ஸ்கூல் காம்படிஷனு, காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காம்படிஷன் எந்த காம்படிஷன் விடாமல் எல்லாமே நம்ம போய் ஒர்க் பண்ணுறது. ஈவெண்ட்லேயே போய் பாடிட்டு தான் இருக்கேன். ஓகே, முறையாக இசையில் கற்றுட்டீங்களா இல்லை? இல்லை, முறையாலாம் நான் இசை கற்றுட்டேன். ஓகே, ஆனால் அப்படியே வந்து நிகழ்ச்சிகளில் பாட நிகழ்ச்சிகள் ஓகே. ஃபஸ்ட்டு பாடின நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? எங்கே பாடினீங்க? ஃபஸ்ட்டு ஸ்கூலில் தான் பாடினது. அப்போவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பசங்கள்லாம் சேர்ந்து சார்கிட்ட வாய்ஸ் நல்லாயிருக்கும் கேட்டு பாருங்கன்னு சொன்னப்போ, ஸ்கூல் ப்ரேயர் சாங் மாதிரி ஏதாவது பாட வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்பன் சாங் பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்படிஷனையும் போகிறப்போ திண்டுக்கல்ல, ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நிறையா போகும். அந்த ஆர்வம் வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு பாடின பாடல் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் முத பாடின பாடல் வந்து ஒரு ஐயப்பன் பாடல். ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை ஒரு 4 வரி பாடுங்க. பிடித்த பாடல்னா ஜிவி பிரகாஷ் சாரோட உத்தரா உன்னிகிருஷ்ணன் அவன் பாடியிருப்பாங்க. வாய்ஸ் இப்போ கொஞ்சம் சரியில்லை. சா 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 ரி சரி ச பா மம கா கா த சரி பா பா. சா 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 நி ச நி ச பா மம கா கா த சரி பா பா. கம தடி சா ரி ரி சா கம தடி சா கரி சா. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் வெளியில் எல்லாம் அழகே, மலை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழுமிலை கூட ஒரு அழகு. நல்லா பாடினீங்க. தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போது வேறு யாரோ லெஜெண்டரி சிங்கரை மீட் பண்ணியிருக்கீங்களா? லெஜெண்டரி சிங்கர் மீட் பண்ணியிருக்கேன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு சிங்கரை பார்க்கணுன்னு ஆசை. என்னோடய ஃபேவரட் சிங்கர் கூட அவங்க சொர்ணலதா மேம். பட் அவங்க எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ அவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் மீட் பண்ண முடியல. சரி, சின்ன கோயில் சித்ரா மாதிரி
அவங்கள மீட் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. நானும் எவ்வளோ ஈவென்ட்ல போறப்பலாம் அவங்க பக்கத்துல போயும் கூட பார்க்க முடியாம போன சமயம்லாம் இருக்கு. சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருந்தப்போ கூட அவங்க அ பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. பேசலாம் அப்படின்றப்போ, அங்க இருக்க அந்த மேனேஜர்ஸ் அவங்கலாம் கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு. அப்புறம் ரீசென்ட்டா சென்னையில ஒரு ஈவென்ட்டுக்காக வந்திருந்தப்போ, தெரிஞ்சவங்க மூலமா பேசி சித்ரா அம்மாவ பார்த்தேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்துச்சு. ஓகே. இப்ப கோபிநாத் சார் கிட்ட அவார்டு வாங்கியிருக்க மாரி விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். அது எதுக்காக நிகழ்ந்தது? அது பார்வதி காலேஜ்ன்னு திண்டுக்கல்ல ஒரு காலேஜ் இருக்குங்க. அப்போ நான் அங்க சிங்கிங் காம்படிஷன் போயிருந்தேன் ஆக்சுவலா. 2022ன்னு நெனைக்கிறேன். போயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு அதில கிடைச்சுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆ மியூசிக் அந்த இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நாங்க போலான்னு இருந்தோம். நானும் ஃப்ரெண்டும் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கப்போ தான் என்னோட பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கல கோபிநாத் சார் தான் வந்து தரப்போறாருன்ட்டு. ஆ அவர் தான் வந்து பிரைஸ் தந்தாரு. நல்லா பாடினீங்க அப்படி சொன்னாரு. அதுவா. ஓகே. இப்ப தொடர்ந்து இப்ப பாடல்களுக்கு பாடியிருக்கும்போது, இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் இந்த மாரி நிகழ்ச்சிகள்லாம் நெறையா இருக்கு. அத மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு ஸ்டடீஸ் இருந்தனால அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஈவென்ட் ஏதாவது கிடைச்சா பாடுறது. ஆ சீரியல் அந்த மாரி போயிட்டுருக்குங்க. ஓகே, ஓகே. இப்ப ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அவ்வளவா நமக்கு ஆக்டிங் தெரியாது. இப்போ தான் கத்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு சின்ன சின்ன ரோல் கிடைக்கிறத பண்ணிட்டுருக்கேன். ராஜா தேசிங்ன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அவரு இப்போ வடிவுக்கரசி மேம், கே.ஆர். விஜயா மேம் அவங்களோடலாம் அவங்களோட காம்பினேஷன்ல ஒரு படம் பண்றாங்க. அதுல ஒரு சாமி ரோல் எனக்கு குடுத்துருக்காங்க. ஓ! ஷூட் அது போயிட்டுருக்குங்களா? ஷூட் போயிட்டுருக்கு. ஓ! சரி. இப்ப அதில இப்ப கே.ஆர். விஜய் அம்மா, வடிவேலு சினிமாலாம் சந்திச்சீங்களா? நான் சந்திச்சேங்க. ஓகே. அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கே.ஆர். விஜயம்மா வந்து அவங்க அப்ப இருந்த மாதிரியே தான் ரொம்ப குவைட்டா தான் இருந்தாங்க. அவங்களோட சிரிப்பு அதாகட்டும் பழைய படத்துல பார்த்த மாரி தான் இருந்தது. ஏஜ் தான் அவங்களுக்கு ஆயிடுச்சே தவிர, அவங்க சொல்லுவாங்கல்ல புன்னகை அரசி சொல்லி, அவங்க அப்ப பார்த்த மாரியே தான் இருந்தாங்க. ஆ வடிவுக்கரசி மேம் வர்றாங்கன்னு சொன்னதுமே, யூனிட்ல கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி பதட்டமாக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க செட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னதுமே. எதனால இப்படி பண்றாங்க? அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தப்போ, அவங்க சொல்றதுக்கும் வடிவுக்கரசி மேம் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்ல. அவங்க ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஐயோ! மேம் வந்தா பயங்கரமா திட்டிருவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மேம் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்தாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் சொன்னப்போ, அவங்களோட ஷாட்டுக்கு கரெக்ட்டா வந்து நடிச்சாங்க. ஆ நான் அவங்கள பயமுறுத்துற மாரி ஒரு சீன் வரும். அப்பல்லாம் ரொம்ப மெதுவா நீங்க என்ன பயமுறுத்துற மாரி பண்ணீங்கன்னு ரொம்ப குவைட்டா தான் பேசுனாங்க. அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லாம ரொம்பவுமே ஒரு தன்னடக்கம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப. அந்த எல்லாத்துக்கிட்டயுமே யூனிட்ல இருக்க எல்லா கேமராமேன் ஆகட்டும், அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாத்துட்டயுமே சாதாரணவங்கள போல பேசிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இப்போ பாடல்கள் பாடிட்டுருக்கீங்க, நிகழ்ச்சிகள்லாம் பாடிட்டுருக்கீங்க. இப்போ ஆக்டிங்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கான விஷயங்களும் பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கு நடுவுல ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு? என்ன படிக்கிறீங்க? ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.காம் சிஏ பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது ஐடி ஃபீல்ட்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏன் சினிமா வந்து கொஞ்சம் டவுன் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அதில நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் சினிமாவுக்கு போயிட்டோம்னா, அதவே இத பண்ணி போ முடியாது இல்லைங்களா? ஸ்டடி இருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால வேலை பார்த்துட்டு கிடைக்கிற சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. பட் உங்களோட எய்ம் என்ன? ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன ஆசை? ஃபியூச்சர் எய்ம்ன்னா படிச்சு ஒரு நல்ல வேலை வாங்கணும். ஓரளவு செட்டில் ஆகணும். சான்ஸ் ஏதாவது கிடைச்சுச்சுன்னா பெரிய மேடைகள்ல பாடணும். அவ் கேட்க படங்களுக்கு பின்னணி பாடணும் அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ வாய்ஸ் வர வர கொஞ்சம் டவுன் ஆயிட்டே வருது. அதனால சிங்கிங்ல இருக்க அந்த இதே போயிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்டிங் ஏதாவது வந்துச்சுன்னா அத ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. பட் ஆனா இவ்வளோ நாள் இருந்தது வந்து இசை நிகழ்ச்சிகள் மூலமா தான் இசை நிகழ்ச்சிகள் வெளியில தெரியறது வந்து இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து இசை நிகழ்ச்சிகள் மூலமா தான். ஆமாங்க. ஓகே. இப்ப கூட மலையாளத்துல ஒரு ரீடேக் பண்ண மாரி அ சாங் வந்து ரீட்ராக் பண்ண மாரி ஒரு சாங் பாடியிருந்தேன். அந்த டைரக்டர் மூலமா தான் எனக்கு சினிமா வாய்ப்பே கிடைச்சுச்சுன்னு சொல்லலாம். மேக்கப் டெஸ்ட் மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அது இல்ல சினிமா எப்படி அப்படி தயங்குற மாரி இருந்தது. அவர் சும்மா மேக்கப் டெஸ்ட் தானே, மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க அவ்வளோதான் கூட்டு போனாரு. அங்க மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு முருகன் வேஷம் தான் போட்டு எடுத்தாங்க. அது பார்த்துட்டு ஓகே சொல்லவுமே, சரி சீரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாரி அதான் ஃபர்ஸ்ட்டு படமே எனக்கு. இப்போ உங்களுக்கு புடிச்ச மேல் சிங்கர் யாரு? ம். மேல் சிங்கரே எனக்கு எப்பயுமே பிடிச்சது வந்து எஸ்பிபி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏசுதாஸ் சார் அவங்க 2 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கரு. அவங்க பாடுன பாடல்கள்ல நெறைய பாட்டு பிடிக்கும். பட் எஸ்பிபி சாருங்கிறப்போ "மன்றம் வந்த தென்றலுக்கு" அது அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. ஏசுதாஸ் சாரோட குரல்ல மறக்க முடியாத பாட்டுன்னா, ஆ
நெறைய பாட்டு பாடியிருக்காரு. ஹரிவராசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கேட்டா ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஹரிவராசனம் பாட்டு, ஸ்ரீதேவி மேமோட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஸ்ரீதேவி மேம் நடிச்ச படத்துல. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது ஒரு பாடல்லேருந்து ஒரு 2 வரிகள் பாடுங்க. வேற பாடல். சொர்ணலதா மேம் சொல்லல. அவங்களோட பாட்டுல எனக்கு புடிச்சதுன்னா, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்ததேனோ, மௌனம் வந்ததும், மோகம் வந்ததும், மௌனம் வந்ததும், நெஞ்சமே பாட்டெழுது, அதில் நாயகன் பேரெழுது. இந்த மாதிரி பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புது பாடல்கள்லாம் விரும்பி கேட்பீங்களா? விரும்பி கேட்கறது. பட் மோஸ்ட்லி பழைய பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிபி ஸ்ரீனிவாஸ் சார், ஜானகி அம்மா பாடுன பாட்டுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில பழைய பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. பொன் என்பேன் சிறு பூவினாய். ஸ்ரீனிவாஸ் சார் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பாடியிருப்பாரு. பொன் என்பேன் சிறு பூவென்பேன் அப்படி பாடியிருப்பாரு. ஜானகி அம்மா வந்து கொஞ்சம் அத ஸ்கேல் கம்மி பண்ணி பாடியிருப்பாங்க. என்பேன் கலையேடென்பேன் அந்த மாதிரி ஸ்கேல் கம்மி பண்ணி பாடியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து மேல் சிங்கர் ஹை பிட்ச் பாடுவாங்க. ஃபீமேல் சிங்கர் வந்து லோ பிட்ச் பாடுவாங்க. அந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழைய பாடல்கள்ன்றல இப்போ புதுசா வர பாடல்கள் எஸ்பிபி சார், சித்ரா அம்மா அந்த காம்பினேஷன்லயுமே அந்த மாரி தான் பாடியிருக்காங்க. இப்போ நீங்க சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்போ இவ்வளோ தூரம் இசை நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இதுவும் வந்துட்டீங்க. இப்போ இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஈஸியா இருக்குமா? ஓ! ஆக்சுவலி நான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகி வந்தேனா அப்படின்னு கேட்டா, அது 100% அது இல்ல. என்னோட முயற்சினால தான் நான் வந்தேன். விளம்பரங்கள் அந்த மாரி பண்ணி அது வந்ததில்ல. இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், அத போஸ்ட் பண்றது, அதன் மூலமா வந்த லைக்கு, அப்புறம் அவார்ட் ஃபங்ஷன் நெறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாரி இருந்தனால தான் இப்போ வந்தது. இதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியா இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்னோடது இந்த சேனல் தான். அதுக்காகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அ இதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இன்னும் நெறைய கூப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீரியல் அதெல்லாம் பண்றனால எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு சோசியல் மீடியாங்கிறது. இப்போ நெறைய பேர் இப்போ சோசியல் மீடியாவ ரொம்ப ஒரு தவறான இதில பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவே ஒரு வாழ்க்கை அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதவே நம்பி வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படும். நமக்கு வந்து ஒரு ஸ்டடி இருக்கு. இத வந்து ஒரு சைடா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதவே வந்து முழு நேரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸ்டடியும் பார்த்துட்டு, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சோசியல் மீடியா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ சோசியல் மீடியாலருந்து வந்து நெறைய பேர் வந்து இப்போ செலிபிரிட்டீஸா படங்கள் நடிக்கிறாங்க, இப்போ சாங்ஸ் பாடுறாங்க, எல்லா விஷயங்களும் எல்லா ஃபீல்ட்லயுமே வராங்க. பட் அதுக்காகவே இங்க வந்து லைஃப விட்டுட்டு, ஃபேமிலிய விட்டுட்டு, எல்லாம் இங்க வந்து கஷ்டப்படுறவங்க சென்னையில நெறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன நம்ப இங்க இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எங்கேயோ இருந்து ஈஸியா அவங்களோட இடத்த ரீச் பண்ணிடுறாங்களே! அப்படிங்கிற மாரியான ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்க தான் செய்யும். அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வந்து குறை சொல்றதுக்கு நான் விரும்பல. என்னன்னா, அவங்க அந்த மியூசிக் மேலயா இருக்கட்டும், இல்ல ஆக்டிங்ல இருக்கட்டும், அவங்களோட குரோத் வந்து வளரணும். அதில இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் தெரியுதே தவிர, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஃபேமிலிய விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு அந்த வேலை செய்யணும்னா, அத அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் எப்படி இவ்வளோ ஈஸியா கிடைக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஸோ, அது அவங்க அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ ரீச் ஆகுதுன்னா, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறது நம்மளே மீடியா இருக்கனால தெரியுதுங்க. அவங்க வந்து மறுபடியும் எஃபோர்ட் போட்டு மேல வரணும். ஒரு சின்ன டவுன் ஆயிட்டாங்கன்னாலுமே, அது வந்து வர முடியாது மறுபடியும். இப்போ மீடியால இருக்கட்டும், நல்ல ஒரு பேர் இருந்தா மட்டும் தான் அது வர முடியும். ஸ்டடீஸ்ல நீங்க ஜென்ரலா எப்படி? ஏன்னா இதுக்கு நடுவுல வந்து இப்போ மியூசிக்கு நடுவுல, அ ஆக்டிங்க்கு நடுவுல எப்படி ஸ்டடீஸ பேலன்ஸ் பண்றீங்க? ஸ்டடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அந்த மாரி லெவல் தான். ஒரு 10த் வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜ்க்கு மேல. ஒரு 2ண்ட் ரேங்க்கு, 3ர்ட் ரேங்க் அந்த மாரி வாங்குன மாரி. இப்போ கொஞ்சம் இத பார்த்துட்டு இருக்கனால பார்ட் டைம் ஜாப் வேற நான் போயிட்டு இருக்கேன்யா. கேஷியர் அட் புக்ஸு.
ஸோ, அதனால ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் லெவல் தான். ஃபெயிலாகவும் மாட்டேன். அதே டயத்துல ரொம்ப மார்க் அதிகமாவும் ஒரு ஆவரேஜான லெவல்ல போய் எல்லாத்தையும். இப்போ உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள் என்ன? நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஜெனரலா உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமோ பூஜை பண்றது அந்த மாரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். என் சொந்த ஊர் பழனி அதனால முருகன் கோயிலுக்கு அப்பப்போ போவோம். சொல்லப்போனா முருகன் வந்து நெறைய விஷயங்கள வந்து எனக்கு நான் வேண்டுறப்பலாம் எனக்காக நடத்தி குடுத்துருப்பாங்க. ஸோ, இந்த மாரி கடவுள் பக்தி அந்த மாரி இருக்கும். அப்புறமே வந்து வெளிய சுத்துறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த நேச்சுரலான பிளேஸ்லாம் போய் ஃபோட்டோ ஷூட் பண்றது, வெளிய சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துறது ரொம்ப கப்பா. உங்களுக்கு மனச பாதிச்ச நிகழ்வுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மனச பாதிச்ச நிகழ்வுகள் ஜென்ரலா வந்து இப்போ திருவண்ணாமலை திருவண்ணாமலையில வந்து வெள்ளம் வந்துச்சுங்களா, அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி, பக்கத்து வீட்ல இருந்து வந்த ஒரு பாப்பா, அவங்களாம் இறந்தது கேட்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தோம். வயநாட்ல ஆனப்போ கூட அப்படிதான் இருந்தோம். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பஹல்காம் அந்த காஷ்மீர்ல நடந்த ஒரு அட்டாக்ல வந்து, அது எப்படி மதத்த சார்ந்து வந்து எப்படி சொல்லலாம்? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ரொம்பவே அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். ஏதாவது சின்ன ஒரு கஷ்டமான நியூஸ் போட்டா கூட ஒரு மாரி சேட் ஆயிப்பேன். இப்போ நீங்க பழனியிலேருந்து வந்திருக்கீங்க. பழனி பத்தி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம். பழனிய பத்தி தெரியாத ஒரு விஷயம்னா, மேக்ஸிமம் எல்லா ஊர்லயுமே பஞ்சபூதங்கள் அங்க இருக்கும். நிலம், நீர், காற்று, இப்போ பழனி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள அடக்கி இருக்க ஒரு பிளேஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நிலம் பார்த்தீங்கன்னா, அது நார்மலா இருக்க மாரி இருக்கும். மலைக்காடுகளும் அங்க நெறைய இருக்கும். பக்கத்திலேயே கொடைக்கானல் மலை இருக்கு. பழனி மலையே ஒரு மலை தான். பாலைவனம் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த சரவுண்டிங்ல இருக்க சில ஏரியாலாம் வந்து ரொம்ப வறண்டு போய் அந்த மாரி அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா சொல்லுவாங்க. அப்புறம் அங்க ஃபெஸ்டிவல்ஸும் சூப்பரா இருக்கும். ஃபெஸ்டிவல் எல்லாம் நேச்சுரலா இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப நீங்க இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட அனுபவங்கள சுவாரஸ்யமா சொன்னீங்க. நீங்க இன்னும் இசையிலயும் சரி, நடிப்புலயும் சரி நெறைய விஷயங்கள் பண்ணணும். வாழ்க்கையிலயும் நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சேர்த்து எங்க சேனல் சார்பா உங்கள விஷ் பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள்.